இலக்கிய சாம்ராட் கோவி மணிசேகரன் அவர்களின் செம்பியன் செல்வி முதல் பாகம். வரலாற்றில் குலோத்துங்க சோழனுக்கு ஒரு மகள் உண்டு என்றும் அவள் பெயர் அம்மங்கை என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதற்கு மேல் அவளை பற்றிய தகவல்கள் எதுவும் கிடையாது. அதே போல கருணாகர தொண்டைமானுக்கும் ஒரு மனைவி இருந்தாள் என்றும் அவளுடைய பெயர் அழகிய மணவாளினி மண்டையாழ்வார் என்றும் ஒரு கல்வெட்டு கூறுகின்றது. அந்த காலத்தில் உயரிய குலமங்கைகள் தங்களை ஆழ்வார் என்று குறிப்பிட்டுக் கொள்வதில் பெருமை கொண்டவர்கள். ஒருவேளை வைணவத்தை தழுவியும் ஆழ்வாராக இருக்கலாம் அல்லவா? திருவத்தியூராழ்வார்க்கு மணவாளினி மண்டையாழ்வார் நந்தாவிளக்கு வைத்ததிலிருந்து பக்தியை குறிப்பிட வேண்டி தன்னுடைய பெயருக்கு கடைசியில் ஆழ்வார் என கல்வெட்டில் குறித்து கொண்டும் இருக்கலாம். நல்லது, ஆழ்வார் போகட்டும், மண்டைக்கு வருவோம். மங்கை என்ற சொல்தான் மண்டை என்று தெரிந்திருக்க வேண்டும். கல்வெட்டு எழுத்துக்கள் ஒன்று போலவே மற்றொன்று சில வேற்றுமைகளுடன் விளங்கி வந்தன. அதிலும் பல்லவ தமிழ் ஒரு வடிவமாக இருந்தது, ஏனைய தமிழ் ஒரு வடிவமாக இருந்தது. அந்த ஏனைய தமிழிலும் கூட சோழிய தமிழ் வேறு வடிவத்திலும், பண்டைய பாண்டி தமிழ் வேறு வடிவத்திலும், சேர தமிழ் வேறு வடிவத்திலும் சிற்சில மாறுதல்களுடன் காணப்பட்டிருக்கின்றன. கல்வெட்டு எழுத்துக்களை நாம் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு இன்று கண்டுபிடித்து அறியத் தொடங்கியுள்ளோம். இதற்கு முன் அந்த கல்வெட்டுக்கள் இயற்கையின் பொல்லாத சேட்டைகளுக்கும் பொருளாகி இருக்கின்றன. இந்த நிலையில் இன்றைய கல்வெட்டுக்கள் கூடியும் குறைத்தும் காணப்படாமல் வேறு எப்படி இருக்க முடியும்? தொண்டைமான் தொந்திமானாக தெரிந்தாலும் கூட வியப்பதற்கில்லை. எனவே மங்கை என்ற சொல்தான் மண்டை என தெரிந்திருக்க வேண்டும். இதுபோல் அநேக சொற்கள் தெரிந்து வரலாற்றில் காணப்படுகின்றன. இனி நாம் கதைக்குள் வருவோம். சோழமா காவியத்தின் பொன் ஏடு திறக்கின்றது. கிபி 11ஆம் நூற்றாண்டின் இறுதியும் 12ஆம் நூற்றாண்டின் தொடக்கமும் நம்முடைய களங்கமில்லாத பார்வைக்கு காட்சி தருகின்றன. அந்த காட்சி தரும் இனிய நாட்களுக்குள் ஒரு நாள். வெற்றி தேவதை கங்கை கொண்ட சோழபுரத்தையே தன்னுடைய மகிழ்ச்சி நிரம்பிய மடியில் கிடத்தி தாலாட்டி கொண்டிருக்கிறாள். கண்கவரும் மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் கோட்டை கொத்தளங்களும் பல நிற சுண்ணங்கள் பூசப்பட்டு அழகின் புது பொலிவை காட்டி திகழ்கின்றன. அகன்ற அரச பெருவழிகளில் இரண்டு பக்கத்திலும் ஓங்கி வளர்ந்த நெடிய மரங்களின் இடையே மாவிலையாலும் பணம் கொடுத்தாலும் கட்டப்பட்ட தோரணங்கள் கண்டோரின் உள்ளத்தை களிநடனம் புரியச் செய்கின்றன. எப்பொழுதும் உள்நாட்டவர்களாலும் வாணிபத்தின் காரணமாக வரும் வெளிநாட்டவர்களாலும் சந்தடி நிறைந்து காணப்படும் அந்த பெருவழிகள் அன்று தனி கவனம் செலுத்தப்பட்டு விளங்குகின்றன. அங்கங்கு வீரர்கள் ஈட்டியும் வேலும் ஏந்தி வழிமேல் விழி வைத்து ஊர்வலத்தை எதிர்பார்த்த வண்ணமாக நின்று கொண்டிருக்கின்றனர். அவர்களுடைய கவனத்தை மேலும் பலப்படுத்த சிறு படைத்தலைவர்கள் குதிரைகளின் மீது அமர்ந்து அவர்களை கண்காணித்து கொண்டிருக்கின்றனர். சோழர்குடி தமிழ் பெண்கள் தத்தம் வீடுகளை அலங்கரித்து வீதியை மெழுகி கோலமிட்டு களிப்பை காட்டுகின்றனர். இளமையின் விச்சுளி ஆட்டத்திற்கு வராத பெண்கள் கும்மி அடித்து கோலாகலத்தில் மூழ்கியிருக்கின்றனர். இளமையின் விச்சுளியில் மறைந்தவர்களோ பருவத்தை பாதுகாக்க மாடத்தின் சாளரத்து வழியாகவும், மாடமில்லாத வீடுகளை கொண்டவர்கள் தெரு வாசல் கதவின் ஓரத்திலும் மறைந்து நின்று ஊர்வலத்தை எதிர்நோக்கி இருக்கின்றனர். நடு வீதியில் சின்னஞ்சிறார்கள் கூடி சிங்கார பன்னிசைத்து ஓடி விளையாடுகின்றனர். நார்ச்சந்தியிலும் முச்சந்தியிலும் போடப்பட்டிருந்த பந்தல் கால்களில் வாழை மர்களும் கமுகு மரங்களும் கட்டி மேலும் பலவித வண்ண வேலைப்பாடுகளுடன் அலங்கரித்திருக்கின்றனர். பந்தல்களின் நடுவே கூத்து மரபினர் பலவிதமான வேடம் தரித்து கும்மாளமிட்டு கொண்டிருக்கின்றனர். பாணர் மரபினரோ யாழை சுருதி கூட்டி வீர பண் இசைத்து கொண்டிருக்கின்றனர். தெற்கு நோக்கும் பெருவழிச்சாலையின் மக்களின் ஆரவார குரல் முழக்கம் கேட்டது. வேந்தர் வாழி, வெற்றி வாழி, வீரவேல் வெற்றிவேல் இவை போன்ற வாழ்த்தொழிகளுடன் விண்ணதிரச் செய்த இசைக்கருவிகளின் இனிய ஒளிகளும் இழைத்து சோழ பூமியை உணர்ச்சி வசப்படுத்தின. பாதை ஓரங்களில் நின்று
மக்களை பாதுகாத்து கொண்டிருந்த காவலர்கள் தத்தம் காவலில் கவனம் செலுத்தலாயினர். குதிரை மேல் அமர்ந்திருந்த சிறு படைத்தலைவர்கள் பாதையில் நடமாடுவோரை விலக்கி வழிவிடச் செய்தனர். மக்கள் சாலையின் 2 மருங்கிலும் நின்று ஊர்வலம் வரும் திக்கை நோக்கினர். ஊர்வலம் நெருங்கி வரும்பொழுது கடல் பொங்கி எதிர்கொண்டு வருவது போல் காணப்பட்டது. வீரர்களும் மக்களும் வீர முழக்கமிட்டு ஆர்ப்பரிக்கின்றனர். சங்கம் முழங்கி எங்கும் எதிரொலிக்கிறது. கொம்பும் பறையும் தெம்பை தெரிவித்தன. பூம் பூம் என்று எக்காலம் பூரித்து எழுப்பிய சத்தம் பூமியையும் வானத்தையும் புத்துணர்ச்சி பெறச் செய்கிறது. ஆயிரக்கணக்கான மக்களிடையே புலிக்கொடிகள் காற்றில் படபடத்தன. அணிவகுத்த குதிரைப்படை வீரர்கள் தாள லயம் தவறாதவர்கள் போல் குளம்படி சத்தத்தை எழுப்பி வந்து கொண்டிருந்தன. அதற்கு பின்னே ஒட்டகப்படைகள் ஒய்யார நடை போட்டன. நடுவே கம்பீரமாக அசைந்து பிளிரிக்கொண்டு வரும் வேழப்படையினரின் அழகை யார் வர்ணிக்க முடியும்? அவைகளுக்குள் ஒரு சிலவற்றிற்கு பொன் முகப்படாம் அணிவிக்கப்பட்டிருந்தது. அப்படி அணிந்து பெருமை வாய்ந்த களிர்கள் மீது தளபதிகளும் சிற்றரசர்களும் அமர்ந்திருந்தனர். வேழப்படைக்கு பின்னே பொன்னால் வேயப்பட்ட அழகிய அரசு தேர் ஒன்று 16 யவன குதிரைகளால் வெற்றி பவனி வந்து கொண்டிருந்தது. அந்த தேரின் நடுவில் அமர்ந்திருப்பவர்கள் எல்லோருடைய கண்களையும் இமைக்காமல் பார்க்கச் செய்கின்றன. அவர்களில் அரச வீறு கொண்ட தோற்றம் என்னே, படர்ந்த முகத்தில் விளையாடும் வீரக்கலையை வானமன்றோ கண்ணாடியாக வந்து நின்று உலகிற்கு எடுத்துக்காட்ட வேண்டும்? அந்த 2 பெரும் வீர இளைஞர்களை யார் என்று நினைக்கிறீர்கள்? தானை தலைவன் கருணாகரனும் இளவரசன் விக்கிரம சோழனும் தான். என்னே வியப்பு! நம்முடைய கண்கள் இந்த 2 வீரர்களையே நோக்கி கொண்டிருந்தபடியால் அவர்களுக்கு முன் அமர்ந்து தேரை சரித்து கொண்டு வந்தவரை சரியாக கவனிக்க மறந்துவிட்டோமே. வழக்கமாக தேரை செலுத்தி கொண்டு வரும் தேரோட்டி தேரின் குதிரைகளை பிடித்து கொண்டல்லவா நடந்து வருகின்றான். மக்கள் மருண்டனர். அவரவர்கள் ஏதோ முணுமுணுத்தவர்களாய் மீண்டும் மீண்டும் அந்த புதிய தேரோட்டியை நோக்கினர். ஒரு சிலர் பார்வை ஏதாகிலும் பிறழ்ந்து விட்டதோ என்று ஐயம் எழுந்த காரணத்தினால் ஒரு முறை கண்களை கசக்கி விட்டு கொண்டு பார்த்தனர். உண்மையில் பார்வையில் குற்றம் கிடையாது. எல்லோரும் தம்மை கவனத்துடனும் வியப்புடனும் நோக்கி ஏதோ தங்களுக்குள் பேசிக்கொள்கின்றனர் என்பதை உணர்ந்து புன்னகைத்தார் அந்த புதிய தேரோட்டி. செம்பியர் குலச்செம்மல், திரிபுவன சக்கரவர்த்தி, அறிஞர் தம்பிரான், அபயன், 1ஆம் குலோத்துங்க சோழமாதேவர். வடக்கே மகாநதி முதல் தெற்கே குமரிமுனை வரை தன்னுடைய செங்கோலின் கீழ் அரசோச்சும் மாமன்னர் ஒரு எளிமையான தானை தலைவனுக்கும் மகனுக்கும் தேரோட்டியாக அமர்வதா? ஆகா, செருக்கற்ற சக்கரவர்த்தியின் செம்மை நிறைந்த குணம்தான் என்ன! சக்கரவர்த்தியின் போக்கை அவ்வளவு எளிதாக யாராலும் எடை போட்டுவிட முடியாது என்று மக்கள் குழாம் பேசிக்கொண்டது. அதே நேரத்தில் இந்த ஊர்வலத்தின் மறைமுகம் புரியாத புதிதாக இருப்பதை பலரும் பேசத் தவறவில்லை. ஒரு சில பெரும் சிறப்பினர்கள் வியப்பை விலைகொடாமல் ஐயத்தை அதிகமாக்கி கொண்டிருந்தனர். அவர்களின் மனதுக்குள் எழுந்த கேள்வி இதுதான்: இந்த வெற்றிக்கு ஏன் இத்தனை ஆர்ப்பாட்டம்? இந்த கேள்விக்குறி சிறப்பினர்களிடம் மட்டுமல்ல, பொதுமக்களிடமும் இருந்தது. சோழ நாட்டு மக்கள் உலகு உய்ய வந்த குலோத்துங்க சோழ மன்னர் காலத்திலிருந்து இதுவரை எத்தனையோ ஊர்வலங்களையும் வெற்றி விழாக்களையும் கண்டிருந்தனர். சக்கரக்கோட்ட போரில் வெற்றி கண்டு வைராகம் என்னும் ஊரை எரியூட்டி எண்ணிருந்த யானைகளை கைப்பற்றி தாராவர்ஷனை தாழ்பணியச் செய்து குலோத்துங்கன் என்ற பட்டப்பெயரை புனைந்து சோழ பேரரசின் முடியை சூட்டி கொண்ட பொழுது ஏற்படாத பெரும் வைபவத்தை காணவே ஒரு சாரார் வியந்தனர். நாடு பிடிக்கும் வெறியாகும் சாளுக்கிய புலிகேசியின் மரபில் வந்த 6ஆம் விக்ரமாதித்தனை துங்கபத்திரை போரில் புறம் காணச் செய்து திரும்பிய பொழுது ஏற்படாத திருவிழாவை கண்டு மறுசாரார் திகைத்தனர். ஈழத்து சக்கரவர்த்தியாம் வியாசபாகுவை நட்புரிமை கொண்டாடி சிங்கள இளவரசனை மருமகனாக்கி கொண்ட பொழுது பார்க்காத திருநாளைக் கண்டு இன்னொரு சாரார் சிந்திக்கலாயினர். கடாரத்து அரசன் சீர் விஜயனை வென்று திரும்பிய போது காணாத கொண்டாட்டத்தைக் கண்டு இன்னும் ஒரு சாரார் மறைமுகமாக பேசிக்கொண்டனர். காந்தளூர் சாலையில் சேரனை கதிகலங்கச் செய்த சக்கரவர்த்தி என்று பட்டப்பெயரை புனைந்த பொழுது
பரிமளிக்காத பெரும் பவனியை பார்த்து வியந்தவர் பலர். சோழ இளவரசர் விக்கிரம சோழர் பல நாடுகளை சுற்றி பார்வையிட்டு வரும்பொழுது வழிமறித்த தென்கலிங்கனை வென்றதற்காகவா இப்பேற்பட்ட பெரும் திருவிழா? அதிலும் கருணாகரனை இவர் எங்கு கண்டார்? 4 ஆண்டுகளாக கருணாகரின் நடமாட்டம் நாட்டில் இல்லாமல்தானே இருந்தது. ஒருவேளை இருவரும் நாடு சுற்றத்தான் போயிருப்பரோ? அப்படி நாடு சுற்ற போனால் என்ன? படைத்தலைவர் தானே கருணாகரன். இவருக்கு ஏன் நடுவு உயர்வழைத்து இளவரசரின் பக்கத்தில் அமரச் செய்திருக்கிறார்கள்? அதிலும் மன்னரே தேரோட்டியாக அமர்ந்து தேரை செலுத்து கொண்டு வருகின்றாரே. மக்கள் குழாம் இவற்றையெல்லாம் நினைத்தும் பேசிக்கொண்டும் ஊர்வலத்தை பின்தொடர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் திரிபுவன சக்கரவர்த்தி நடத்தப் போகும் இந்த மறைமுக நாடகத்தை யார் அறிவர்? கருணாகரன் போரில் அவருக்கு ஏற்பட்ட காதலின் பெருமையும் மணக்கோட்டையின் மறைமுகத்தையும் அரண்மனையில் உள்ளவர்களுக்கு குறிப்பிட்ட ஒரு சிலரை தவிர மற்ற அனைவருக்கும், ஏன் சில தினங்களுக்கு முன்வரை இளவரசருக்குமே தெரியாது என்றால் சோழ மக்களுக்கு இது வியப்பை தூண்டத்தானே செய்யும். ஊர்வலம் அரண்மனையை நோக்கி சென்று கொண்டிருந்தது. மேல் மாடங்களில் இருந்தும் வீட்டு திண்ணைகளில் இருந்தும் மரங்களின் உச்சியிலிருந்தும் சாலை ஓரங்களில் இருந்தும் ஆண்களும் பெண்களும் மலர்மாழி பொழிந்து கொண்டிருந்தனர். இந்த மகிழ்ச்சி பெருக்கில் புன்னகையை பொன்னகையாக பூண்ட குலோத்துங்க சக்கரவர்த்தி தம்முடைய மகனையும் தளபதியையும் அடிக்கடி திரும்பி பார்த்து கொண்டே தேரை செலுத்தினார். அப்படி பார்க்கும்போதெல்லாம் கருணாகர தளபதியின் முகத்தில் பணிவான பெருமிதமும் விக்கிரம சோழனின் முகத்தில் வெறுப்பான கவனக்குறைவும் குடிகொண்டிருந்ததை அவர் கவனிக்காமல் இல்லை. இன்னும் இவர்கள் ஒருவரை ஒருவர் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பதை மட்டும் ஒருவாறு அவர் ஊகித்து கொண்டார். ஊர்வலம் அரண்மனைக்கு அருகாமையை நெருங்கிக் கொண்டிருந்தது. அரச தேரின் முன்னும் பின்னும் தளபதிகளின் சிற்றரசர்களும் முகப்படாமணிந்த வேழங்களின் மீதமர்ந்து வந்து கொண்டிருந்தார்கள் அல்லவா? அவர்களுக்குள் மிக முக்கியம் வாய்ந்த ஒரு சிலரை நேயர்களாகிய நீங்கள் அறிமுகம் செய்து கொள்ள வேண்டியது அவசியம். முன்னே பொன் முகப்படாம் அணிந்த 3 வேழங்களின் மீது அமர்ந்து வீரத்தோரணையில் பவனி வருபவர்கள் சக்கரவர்த்தியின் திருக்குமாரர்கள். அவர்களுக்குள் நடுவே வருபவர் மூத்த புதல்வர் சோழகங்கர். 2 புறமும் இருப்பவர்கள் ராஜராஜனும் வீர சோழனும் ஆவார்கள். இவர்கள் இருவருள் ஒருவன் முகத்தை உற்று நோக்குவீர்களானால் பொன் தாமரையும் பொறாமையும் வஞ்சகமும் நிறைந்து பொங்கி வழும். அந்த உருவத்தில் வீரியம் இருந்தாலும் முகத்தில் அரச அமைதியானது காணப்படவில்லை. அந்த கொடிய பார்வை குடியை கெடுக்க வந்தது போல காணப்பட்டது. எவ்வளவு இழுக்கு! இப்படி காணப்படும் ராஜராஜனுக்கு என்ன வந்துவிட்டது? வேறு ஒன்றுமில்லை, எல்லோருக்கும் கடையவனான விக்கிரம சோழனின் மீது சக்கரவர்த்தி அளவு கடந்த அன்பு வைத்திருப்பதுதான். அதுதான் அவனுக்கு ஆகாத ஒன்று. மற்றொன்று, சக்கரவர்த்திக்கு அடுத்து பேரரசை ஆளப்போகிறவன் விக்கிரம சோழன்தான் என்பது. அதற்காக இளவரசன் பட்டமும் அளித்து ஆகிவிட்டது. மூத்தவர் சோழகங்கரும் விக்கிரம சோழனுக்கு நேர் மூத்தவரான வீர சோழனும் அமைதியே குடிகொண்டு பவனி வந்து கொண்டிருந்தனர். சோழகங்கருக்குத்தான் உண்மையில் பட்டம் கிடைக்க வேண்டும். ஆனால் சிறு வயதிலிருந்தே மதிநுட்பமும் போர்த்திறமையும் வாய்ந்த விக்கிரம சோழன் மீது அவருக்கு அளவு கடந்த ஆசை. அதனால் தந்தையின் விருப்பம் போல கடைசி தம்பியே நாடாள தகுந்தவன் என்று எண்ணி விட்டு கொடுக்கும் மனப்பான்மையில் அவர் பெருமிதப்பட்டு கொண்டார். இப்பொழுது அரசத்தேரின் இடப்புறமும் வலப்புறமாக வரும் 2 பெரும் சிற்றரசர்களை கவனிப்போம். இடப்புறமாக வேழபவனி வந்து கொண்டிருப்பவர் வடக்கே கண்ணோசி வேந்தர் மதிபாலனின் புதல்வர் கோவிந்தச்சந்திரன். கஜனி முகமதுவின் படையெடுப்பை கலக்கி ஓடச் செய்த வீர மரபைச் சேர்ந்தவர் அவர். சோழ பேரரசுக்கு அவர் அடங்கியவரானாலும் சக்கரவர்த்தியின் உயிரான சோழர். வலப்புறமாக அம்பாரியில் அமர்ந்து கொண்டு வருபவர் சோழ பேரரசுக்கு அடங்கிய ஒரே பாண்டிய அரசரான சடையவர்மர் பராந்தக பாண்டியர். ஒரே பாண்டிய அரசர் என்று ஏன் சொல்ல வேண்டியிருக்கிறது என்றால், நமது சக்கரவர்த்தி குலோத்துங்க சோழ நாட்டை ஏற்கும் பொழுது பாண்டியர்கள் 5 பெரிதும் கலகம் விளைவித்து கொண்டிருந்தார்கள். அப்படி முயன்றவர்களை மிக பாடுபட்டு அடக்கி ஓடி ஒளியச் செய்தார் நம் சக்கரவர்த்தி. அவர்களுக்குள் ஒருவர் மட்டும் செய்த பிழையை உணர்ந்து
சக்கரவர்த்தியின்பால் பணிந்து பொறுத்து அருள வேண்டினார். அப்படி வேண்டி மீண்டும் தன்னுடைய நாட்டை கிடைக்கப் பெற்றவர்தான் பராந்தக பாண்டியர். ஆனால் மற்ற நால்வர்கள், அவர்களின் அமர்க்களத்தை பின்னால் கவனிப்போம். இந்த பழிவாங்க எண்ணிய பாண்டியர்களின் இரண்டாம் கலகத்தை அடக்கிய பெருமை அதோ அரசரின் தேருக்கு பின்னால் குதிரை மேல் அமர்ந்து வருகின்றாரே மணவில் கூத்தர் காளிங்கராயர், அவரை சேரும். மேலும் அவர் வேநாடு மலைநாடு போரில் வென்று பெரும் பெரும் விருதுகளை பெற்றவர். இப்பேற்பட்ட வீரரை பெற்றதற்காக சக்கரவர்த்தி அடிக்கடி பெருமைப்படுவதுண்டு. ஆனால் இந்த பெருமை கொஞ்சமும் பிடிக்காது இளவரசன் விக்ரம சோழனுக்கு. காரணம், பெரும் தானை தலைவர் காளிங்கராயர் கருணாகத் தளபதியின் ஒன்றுபட்ட அண்ணன். பல்லவ மரபில் எஞ்சிய சிதறல். காளிங்கராயருக்கு மட்டும் ஏனோ மன அமைதி இல்லாமல் இருந்தது. ஊர்வலத்தில் மறைமுகமாக தெரிந்த ஒரு சிலருள் அவரும் ஒருவராக இருந்ததே இதற்கு காரணம். அவருடைய முகம் அடிக்கடி பல மாறுதல்களை அடைந்து கொண்டு இருந்தது. ஒரு சில சமயங்களில் உணர்ச்சி வயப்பட்டு தம்முடைய தொடையில் தாமே குத்துவிட்டு கொள்ளுவார். இப்படி குமுறும் உள்ளத்துடன் குதிரையை சரித்து கொண்டிருந்த அவருடைய நெஞ்சில் ஆயிரம் ஆயிரம் போராட்டங்கள் எழும்பி எழும்பி அழுத்தி கொண்டிருந்தன. அப்படி அழுத்தும் பொழுது ஏற்கனவே அடித்தளத்தில் குமைந்து கொண்டிருந்த புகைப்படலம் துருத்தி மூச்சு விட்டு நெருப்பை துணைக்கு அழைக்க ஆயத்தமாயிற்று. ஊர்வலம் அரண்மனையை நெருங்கியது. போர்க்கருவிகளின் விண்ணதிரம் முழங்கின. வீரர்களின் ஆரவார கூக்குரல்கள் பலருடைய காதுகளை செவிடுபடச் செய்தது. 1000 கண் படைத்தாலும் அரண்மனையை காண போதுமோ என்று எண்ணும் தோன்றுமளவுக்கு உயர்ந்து காணப்பட்ட அரண்மனை பலவித அழகு வேலைப்பாடுகளுடன் அலங்காரமாக தோற்றமளித்தது. வாயிற்படியில் அரசு தேர் வந்து நின்றது. தேரில் இருந்து முதலில் சக்கரவர்த்தி இறங்கினார். பின்பு இளவரசனையும் கருணாகரையும் இறக்கினார். அப்பொழுது வாழ்த்தொலியும் வாத்திய ஒலியும் ஒன்று சேர்ந்து எல்லோரையும் மெய்சிலிருக்க வைத்தன. அரண்மனை வாயிலில் சோழ தேவிகளான தியாகவல்லி தேவி, திரைலோக்கிய மாதேவி, காடவன் மாதேவி, கம்பமாதேவி, சோழ குலவல்லி ஆகிய 5 அலங்கார பதுமைகளாய் நின்று வரவேற்பு கூறினர். இவர்களில் 2ஆம் பட்டமாதேவியான உலகம் முழுதுடையாள் தியாகவல்லி தேவியார் ஆலத்தியுடன் அருகே வந்து நின்றார். சக்கரவர்த்தினி தியாகவல்லி தேவியார் ஆலம் சுற்றி கண்ணீரு கழித்து தாம்பாளத்தை அருகே இருந்த தோழியிடம் நீட்டினார். விக்ரம சோழனும் கருணாகர தளபதியும் தேவியாரின் தாழ்பணிந்து வணக்கம் செலுத்தினர். அப்படி செலுத்தும் பொழுது 2 சொட்டு நீர்த்திவளைகள் தேவியின் பாதங்களை தழுவின. நீர்த்திவளைகள் கருணாகர தளபதியின் கண்களுக்கு சொந்தமானவை. அடுத்து நின்ற காலதேவருக்கு வணக்கம் செலுத்தினர். காலதேவர் இருவரையும் வாரி அணைத்து தூக்கி நிறுத்தினார். அவருடைய மகிழ்ச்சி பெருக்கு கரைபுரண்டு ஓடியது. அந்த வெள்ளத்தில் அவர் வெறிகொண்டு திணறினார். அதன் காரணமாக அவர் தம்மை மறந்து எங்கள் மனக்கோட்டை உங்கள் கரங்களில்தான் இருக்கின்றது என்று உரக்க கூறினார். அவருடைய கூற்று அங்கிருந்த அனைவரையுமே மயக்கச் செய்தது. அனைவரும் புரியாமல் அவரை நோக்கினர். ஆனால் சக்கரவர்த்தி குலோத்துங்க சோழர் மட்டும் புன்னகை செய்தார். அந்த புன்னகையை புரிந்து கொண்ட தன்மையை புலப்படுத்தியது. இவ்வாறு புன்னகித்து கொண்டிருந்த சக்கரவர்த்தி தளபதி கருணாகரன் மெல்ல நோக்க நேர்ந்தது. அதை பயன்படுத்தி கொண்டு அரண்மனையின் மேல் மாடத்தை நோக்கினார் குலோத்துங்க சோழர். அவரை தொடர்ந்து தளபதி கருணாகரனும் நோக்கினான். அங்கே 2 தோழிகளுடன் இளவரசி அம்மங்கை தளபதி வைத்த கண் வாங்காமல் கவனித்து கொண்டிருந்தாள். இந்த நிகழ்ச்சி இப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுதே சக்கரவர்த்தி எதையோ கண்டுவிட்டு திடுக்கிட்டார். அவருடைய உடல் அந்த ஒரு கணத்தில் படபடத்து விட்டது. கண்கள் இமைக்காமல் ஒரே நேரத்தில் ஒரே நோக்கில் நின்றுவிட்டன. அடுத்து பெரும் தானை தலைவரான காளிங்கராயரை சத்தமிட்டு அழைத்தார். அந்த அழைப்பில் கடுமையும் வேகமும் காணப்பட்டது. சக்கரவர்த்தி இனி பொறுமையாக இருந்து காரியத்தை கைவரச் செய்து முடியாத காரியம் என்று தெரிய வரவே உடன் பக்கத்தில் இருந்த போர் வீரன் ஒருவன் கையில் இருந்த ஈட்டியை பிடுங்கினார். ஆனால் அதற்குள் ஒரு ஈட்டி சரேல் என்று எதிரே பாய்ந்து வந்தது. அடுத்த வண்ணம் தியாகவல்லி தேவியார் சுவாமி என்று அலறிய வண்ணம் தரையில் விழுந்து துடித்தார்.